தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பும் சங்கீதம் 115:12 வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை தோறும் நம்ம கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுவார், பழுக பண்ணுவாருங்கிற காரியத்தை குறித்து பார்த்து வருகிறோம். ஆமென். த இயர் ஆஃப் இன்க்ரீஸ் அண்டு பிளெஸ்ஸிங் அண்ட் மல்டிபிகேஷன் அப்படி சொல்லி பார்க்குறோம். அதாவது ஆசீர்வாதமும் பெருக்கமும் நமக்கு உண்டுங்கிற தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம். அதில் கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்தை உங்களுக்கு வலியுறுத்தினேன். ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? ஏன்னா நம்ம சில வேலைகளை சில காரியத்தை மறந்ததால அதை குறித்த மறதியே நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் என்ன பண்ணுது, போயிடுது. ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது அதை நம்ம மறக்காமல் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். ஒரு நன்மையை யாராவது செஞ்சால் கூட அதை மறந்துடுவோம். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஏன்னா மனிதன் அப்படியே பழக்கப்பட்டுட்டான். அப்படியே பழக்கப்பட்டு போனதால பிரச்சனைனா அவனுக்கு டக்குன்னு புரியுது. ஒரு ஆசீர்வாதம் அவன் டக்குன்னு புரியவே மாட்டான். ஏன்னா இந்த உலகம் அப்படி தான் என்ன பண்ணுது இருக்குது. அப்போ உலகத்தில் நீங்கள் பிரச்சனையும் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் நீங்கள் பார்க்கும்போது நான் என்ன செய்கிறது, நான் எப்படி அதை வெற்றி பெறுவது, வெற்றி சொல்லப்பட எப்படி வெற்றி பெறுவது, எப்படி சாதிப்பது, எப்படி எனக்கு எல்லாமே எனக்கு சாதகமாக அமையும், எப்படி எனக்கு சாதனைகளாக நான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆண்டவர் நீங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறார். இப்போ சொல்கிறாரு, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல, திரும்பவும் சொல்கிறேன், வர்த்திக்க பண்ணுவார்னு சொன்னால் பெருக பண்ணுவார்னு அர்த்தம். அப்போ அந்த பெருக்கத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். இந்த வெறும் என்ன மாத்திரமல்ல, இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெருக்கத்துக்குள்ளார கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அப்போ ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட எண்ணத்தில் சிந்தனையில் வளர ஆரம்பிக்கணும். அப்படி வளர ஆரம்பிக்கும் போது அதை நம்ம அடையவே முடியும். அப்போ இங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க, கேட்டு அதில் கொஞ்சம் கீழ்ப்படிய ஆரம்பிங்க. அது கொஞ்சம் கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஏன்னா கற்றுக் கொடுக்கும்போது நம்ம கற்றுக்கொள்ளாமல் விட்டுட்டு வச்சிங்களேன், அதனால் எந்த பலனும் என்ன பண்ணாது, வராது. அப்போ கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது தான் அந்த பலனை நம்ம அடையவே. அப்போ சபையில் கற்றுக் கொடுக்குறோம், எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது, எப்படி சாதிப்பது, எப்படி அதை மேற்கொள்வது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனால் இங்கே நம்ம இங்கே பார்க்குறாரு பள்ளியா வர்த்திக்க பண்ணுவார்னு சொல்கிறாரு. யார் மூலமாக நம்ம வர்த்திக்க பண்ணுவோம்னு சொல்லும்போது தான் சொல்கிறாரு, வானத்தையும் பூமியும் உடைய கர்த்தராலே நாம். அப்போ ஆசீர்வாதம் என்பது என்னை சார்ந்தது அல்லது தேவனை சார்ந்தது. அப்போ அந்த தேவனை என்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அது என் மனதில் நிறுத்தணும். என்னை ஆசீர்வதிக்கிறது ஒரு தேவன் இருக்கிறார், நான் அந்த தேவனை நம்பி வந்திருக்கிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ என் மனதில் ஆழமாக நிறுத்தணும். என்னை ஆசீர்வதிக்க ஒரு தேவன் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அதான் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும்போது சொல்கிறேன், ஆபிரகாம் தானாக ஆண்டவரை எனக்கு கொடுங்கலாம் கேட்கவே இல்லை. ஆபிரகாமோட தேவன் இடைப்பட்டு ஆபிரகாமை அவரை அழைக்கிறார். அந்த அழைப்பில் தான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு வைத்திருக்கு. அங்கேயுமே ஆபிரகாம் கூப்பிட அழைத்து சொல்லும்போது, அதாவது உங்கள் வீட்டை விட்டுட்டு வா, குடும்பத்தை விட்டு தகப்பனை விட்டுட்டு வான்னு சொல்லும்போது என்ன விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறத காட்டிலும் என்ன செய்ய போகிறோங்கிறத மிகுதியாக பேசுகிறார். இன்றைக்கி நீங்களும் சில காரியத்தை விட்டு வந்து, இப்போ நம்ம சொல்கிறாங்களே சிஸ்டர் நான் வேலையை விட்டு வந்தேன், ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன விட்டுட்டு வந்தான்னு பேசுகிறத காட்டிலும் எனக்காக என்ன கொடுக்க இருக்கிறாருங்கிறது நமக்கு என்ன பண்ணும் தெரியும். என்ன விட்டுட்டேன்னு யோசிக்கிறத காட்டிலும் எனக்கு என்ன கொடுக்க இருக்கிறார், என்ன கொடுத்துருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசுவே எனக்காக கொடுத்துருக்கிறாராம், மற்ற எல்லாத்தையும் எனக்கு கொடுக்காது இருப்பது, எனக்கு அருளாது இருப்பது எப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறேன்னா, அவரே எனக்காக கொடுத்துருக்கிறார். அப்போ இன்றைக்கி நமக்கு ஆழமாக ஒன்று நிறுத்தணும், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ ஆபிரகாமை அழைச்சி இதை விட்டுட்டு வா, அதை விட்டுட்டு வா, இதை செய்யுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தாருன்னா நாம் இந்த கர்த்தரை நம்ப முடியாது. ஆனால் அந்த கர்த்தர் ரொம்ப நல்லவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆபிரகாமை அழைச்சி நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கின்றார். அவன் யோசிச்சு பாருங்க, அவன் அதை அப்படின்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அவன் வாழ்க்கையின் பின்னணி அப்படிப்பட்டதே இல்லை. நீங்களும் ஒருவேளை உங்கள் குடும்ப பின்னணி, வாழ்க்கையின் பின்னணி, உங்களுடைய உறவுகளின் பின்னணி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ கர்த்தர்
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதம் இருக்கும்போது நான் செய்ய போறேன்னு அவர் சொல்லும்போது அந்த ஆபிரகாமுடைய மொத்த பொறுப்பையும் அங்க தேவன் எடுத்துக்கொள்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப இந்த கர்த்தரை நம்பி வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து நடத்த போதுமானவரா? அப்ப நாம என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை நான் நம்புறேனா, அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேனா, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினா, கீழ்ப்படிந்து அவன் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டான்? கீழ்ப்படிந்து சொன்ன இடத்துக்கு போனான், புறப்பட்டு போனான்னு சொல்லுது. ஆனா போகிற இடம் என்னன்னு என்ன பண்ணல வேதம் சொல்லுது. புதிய ஏற்பாடு சொல்லுது அவன் போற இடம் எந்த இடம் தெரியாம போனானா. போற இடம் எந்தன்னு தெரியல, ஆனா அவர் அழைத்த தேவன் அவர் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நாமளும் எந்த இடத்துக்கு போறோன்னு தெரியாது, ஆனா இப்படி அழைத்த தேவன் யாருன்னு எனக்கு தெரியணும். இதவன் ஆமென் சொல்லுது. அப்ப என் மனது எண்ணத்துல ஆழமா நிறுத்தணும், என் அழைத்த தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்ப ஆபிரகாமுக்கு அந்த அழைப்புல தான் ஆசீர்வாதம், உங்களுக்கு எதுல தான் ஆசீர்வாதம்? அழைப்புல தான் ஆசீர்வாதம். அப்ப நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா பாடல் பாடணும். அன்றைய அவர்கள் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு, அந்த அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் தேவனுடைய அன்புக்குள்ளார வருகிறவர்களுக்கு அவர்கள் எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதோ என்ன பண்ணும். அப்ப சகலமும் நன்மைக்கு நடக்கலன்னா நான் அழைக்கப்பட்ட தேவனுக்கு நேராக நான் செல்லலன்னு அர்த்தம். வேற ஒன்றும் பெருசா ஒன்று யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அப்ப நான் கர்த்தரை அழைச்சிருக்கிறாரா, அதுல எனக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? அப்ப ஆபிரகாம் அழைச்சி கர்த்தர் ஆசீர்வதித்து போல உங்களையும் என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அந்த அழைப்புல தான் ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? ஆமென் சொல்லாமா? அப்ப என் தலையெழுத்து என்னதான்? உங்க தலையெழுத்து என்ன? என் தலையெழுத்தே நான் ஆசீர்வாதமா இருக்கிறது தான். இன்னைக்கு சொல்லணும், என் தலையெழுத்தே என்னதான்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டது. சொல்லுங்க, என் தலையெழுத்தே நான் ஆசீர்வாதமா இருப்பது. அப்போ ஒவ்வொரு முறையும் என் மனது எண்ணத்துல நான் அதை நிறுத்தணும். எனக்கு எதிராக பிரச்சனைகள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியணும் அழைத்த தேவன் அதையெல்லாம் சந்திக்க போதுமான தேவன் என்ன பண்றாரு. ஆமென் சொல்லாமா? அப்ப என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க, வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்துல சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் உடைய கர்த்தராலே எனக்கு எதிராக சவால் இருக்குது, நான் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? சவாலுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும். அப்ப யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற பிரச்சனை, சவால்கள், எதிரான காரியெல்லாம் வரும்போது நீங்க ஒன்று செய்யணும், நான் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் பைபிள் சொல்லுது பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல யோசேப்பு ஒரு ராஜா இருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்துடைய ராஜா என்ன பண்றான்? இருக்கிறான். அந்த ராஜாவுக்கு எதிராய், அந்த தேசத்துக்கு எதிராய் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை 3 விதமான தேசத்தார்கள் என்ன பண்றாங்க? இவங்களை சூழ்ந்து கொள்ள வர்றாங்க, யுத்தத்துக்கு வர்றாங்க. அப்ப யுத்தம் வரும்போது இவன் ஒரு ஆள்னா சமாளிச்சிருவான். இவன் யோசிக்கிற 3 பேர் என்ன பண்றாங்க? நீ அதான் யோசிச்சு பார்த்தேன் சார், மேற்குலேருந்து என் பக்கம் வராங்க வச்சுங்க, நான் கிழக்கு பக்கம் இருக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? இவங்களை எதிர்க்க முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணும்? போய் பதுங்கி தான் என்ன பண்ணும்? அப்ப யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்த்து 3 தேசத்தார்கள் இவங்களை படையெடுத்து வர்றாங்க யுத்தம் பண்ணுவதற்கு. இவனுக்குள்ளார ஒரு பயம் என்ன பண்ணுது? வருது. வரும்போது இவன் ஒரு காரியத்தை செய்யறான். இன்னைக்கு நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். நம்ம குடும்பத்திலேயோ நம்முடைய காரியங்களோ பயம் வரும்போதும் அச்சம் வரும்போதும் நாம ஒரு காரியத்தை செய்யணும். ஏன்னா பயம் வராது சொல்லவே முடியாது இல்லையா? ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்கியிருக்குன்னு வச்சுங்களேன், கடன்காரன் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவன்கிட்ட போய் நான் உனக்கு பயப்படல சொல்லுவான். அவன் பயப்படன்னு சொன்னா கூட உள்ள பக்குங்க இல்லையா? ஏன்னா ஒரு பயம். அப்ப பயம் வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனா பயத்தின் மத்தியில் நம்ம ஒண்ணு செய்யணும், அதை தான் நம்ம செய்யணும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப பயமும் அச்சமா இருக்கும் இல்லைங்களா? இப்ப ஒரு டாக்டர்கிட்ட போறோம், வராத ஒரு நோயை ஒண்ணு சொல்லிடுறாங்க வச்சு நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, எப்படிதான் நான் அதை மேற்கொள்ள போறேன்னு ஒரு பயம் வரும். அப்ப பயம் வராது சொல்ல முடியாது, ஆனா பயத்தின் மத்தியில ஒண்ணு செய்யணும். அப்ப இங்க என்ன சொல்றாரு யோசேப்பு ராஜா? பயம் வருது, அச்சம் வருது, திகில் வருது. ஐயோ, அவன் யுத்தம் பண்ண வந்துட்டான்னா நம்மளை அழிச்சிருவானு, ஜனங்களை அழிச்சிருவானு, இது என்னமோனா நடக்க போகுதுன்னு தெரியலன்னு ஒரு பயம் வருது. ஆனா பயம் வரும்போது அந்த யோசேப்பு ராஜா ஒண்ணு செய்யறாரு. என்ன செய்யறாரு மட்டும் பாருங்களேன். ஐயோ, 20:3 படிக்கிற முதல்ல. அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு என்ன பண்றான்? பயம் வரும்போது என்ன பண்றான்? இப்ப குடும்பத்துல ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கடன், அதனால நமக்கு நல்லா விளங்குதா சொல்றேன் நான். ஒரு கடன் பிரச்சனை இருக்குது. இந்த கடன் பிரச்சனை வீட்டுல போராட்டமா என்ன பண்ணுது இருக்குது. நாம என்ன பண்றோம்? நான் சொல்லட்டுமா?
நீ தான் கடன் வாங்கின, நீ தான் பேசிக்கணும். நான் தான் கடன் வாங்கினேன், நான் தான் பேசிக்கணும். ஒன்னால தான் கடன், என்ன தான் பேசுகிறேன் குடும்பத்தில். ஆமா தானே? எல்லா குடும்பத்தையும் அதான் பேசுவோம். எங்கள் குடும்பத்தை நாங்களும் அப்படி தான் சொன்னோம். ரட்சிக்கப்பட்டு வந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட பிறகு நிறைய கடன்காரன் நெருக்கும்போது ஒன்னால தான் பிரச்சனை, என்னால தான் பிரச்சனை, நீ சரியா இருக்கலையா, நான் இப்படி தான் பேசணும். ஆனால் அதில் ஒரு தீர்வுக்குள்ளார வந்தோம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ எப்போ பாரு ஏதாவது பிரச்சனை வரும்போது யார் மேலே பழிய போடலான்னே இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு பொறுப்பு எடுக்கணும். அப்போ இங்கே வருது ஒரு பயம் வருது, அச்சம் வருது யோசபாத்துக்கு. ஆனால் அதில் ஒரு தீர்மானத்துக்கு வரான், அதில் ஒரு முடிவு பண்ணுறான். அப்போ என்ன முடிவு பண்ணுறான்? நான் கர்த்தரை தேட போகிறேன், நீங்களும் கர்த்தரை என்ன பண்ணுங்க. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட உதவி தேடுறது என்ன பண்ணுறாங்க? கூடுறாங்க. சரிங்களா? யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட. அப்ப யோசபாத் மாத்திரம் வரல, யாரெல்லாம் வரா? ஜனங்கள் எல்லாரும் கூடி என்ன பண்றாங்க? அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு குடும்பத்துல பிரச்சனை, ஒரு பண கஷ்டமோ இல்ல பலவீனமோ ஏதோ ஒரு சிக்கல் வருது. அந்த சிக்கல் மத்தியில அவங்க நியாயத்தை பேசுறது இல்ல, எல்லாரும் சேர்ந்து எங்க தான் வரணும்? தேவனை தான் தேட. அப்படிப்பட்ட சபை இந்த புதிய சபை இருந்துச்சுன்னா அவர்களுடைய மொத்த அந்த குடும்பத்துடைய பிரச்சனைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுது? அப்ப நீங்க கர்த்தர் பொறுப்பெடுக்குன்னா யார்கிட்ட வரணும்? இப்ப உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது வச்சிங்களேன். அப்படி கடன் இல்லை யார்கிட்டையும், அப்படி இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த 10 லட்ச ரூபா கடனை இப்ப நான் சொல்றேன், பிரதர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சிஸ்டர் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அந்த கடனை என்ன பண்றேன் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அக்கா அப்படி சந்தோஷம். அதை யாரும் சந்தோஷம் இல்லை. இவரு பொழப்பு பார்க்க முடியல, இவர் ஏன் கடன் அடைக்க போறா அப்படிதான் நமக்கு எப்பயுமே. அதெல்லாம் சொல்றேன். இப்ப என்ன குறித்து நீங்கள் தவறான புரிதல் இருக்கலாம், ஆனா கர்த்தரை குறித்து சரியான புரிதல் இருக்கணும். என் கர்த்தரை யாரு? அப்ப யோசபாத்துக்கு பயம்தான், அச்சம்தான். அவனுக்கு ஒண்ணு தெரியுது, அதனால கர்த்தரை தேடுறான். பக்கத்துல சொல்லுங்க, அவனுக்கு ஒண்ணு தெரியுது, அதனால அவன் கர்த்தரை தேடுறான். கர்த்தர் யாருன்னு அவனுக்கு தெரியுது. அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தரை அவன் மட்டும் தேடுற புண்ணியம் இல்லை இல்லைங்களா? இப்ப குடும்பத்துல 4 பேர் இருக்கிறீங்க, யாரோ ஒரு தலை கடன் வந்துருச்சு, யாரோ ஒரு தலை பிரச்சனை வந்துச்சு. அப்ப யாரு பிரச்சனையோ அவங்க போய் தேடுறது இல்லை இல்ல. குடும்ப உலகத்துல அப்படிதான் சொல்றாங்க, உன்னால தானே கடன், நீ போய் சம்பாதிச்சுட்டு வா, என்னால ஒரு கடனும் வைக்கல அப்படின்றாங்க இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க? என்னால தானே கடன் பிரச்சனையா, அப்ப நான் போற சம்பாதிக்கணும் ஆண்கள் போயிடுறாங்க. அதான் சபைகளை பெண்களே வந்துட்டு இருக்குது, ஆண்கள் வர்றது இல்லை. வேற ஒண்ணு இவங்க சம்பாதிச்சு போயிடுவாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா கடனை யார் தான் அடைக்கணும்? நீ தான், நீ போ வேலைக்கு, நான் சபைக்கு போறேங்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுதுன்னா அவருக்கு வேலை என்ன வேலை? கடனை அடைக்கிற வேலை. மனைவிக்கு என்ன வேலை? கர்த்தரை ஆராதிக்கிற வேலை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க பாருங்க, பயம் அச்சம், அடுத்த எதிரி வரான். ஆனா இவங்க முடிவு பண்றாங்க எல்லாரும் கர்த்தர்ட்ட போகணும். எந்த சாய்ஸ் கரெக்ட்? நீங்களும் முடிவு பண்ணணும். இப்ப நாம இது வரைக்கும் எதை பண்ணிட்டோம்னா, இப்ப நான் கீழப்பரம்பில் அப்படி சொன்னேன், கடன் வந்துருச்சு, இங்கேயாவது 2-3 அப்படியே நீங்க உட்காந்துருக்காங்க ஜென்ஸு, அங்கெல்லாம் வரவே மாட்டாங்க யாரும். எப்போ வருவாங்க தெரியுமா? எல்லாம் ஒன்று கூட அன்னைக்கு வருவாங்க. எல்லாரும் இங்கேருந்து போகிறோம் இல்லையா, அன்னைக்கு மட்டும் வருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஆமா அந்த பிரதர் வருவார், அவர் மட்டும் வருவார், சரி நேரம் சிஸ்டர் இட்டு வருவாங்க. அது எதுக்கு போய்கிட்டு, நீ போயிட்டு வா, நீ தங்கம்மா போயிட்டு வா சாமி, எனக்கு டீ போட்டு கொடுத்துட்டு போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பார். இப்படிதான் ஓடுது கீழப்பரம்பில். ஆனா பிரச்சனை இல்லாமல் இருக்கா உங்க வீட்டில்? இருக்குது. ஆனா பிரச்சனை மத்தியில் என்ன பேசிக்கிறாங்க? என்னால ஏதாவது கடை இருக்குதா, என்னால ஏதாவது இருக்குதா? என்னால ஒண்ணும் இல்லப்பா, நீனே பாத்துக்க. மனைவி பார்த்துட்டு வச்சு குடும்பத்தை மனைவிட்டே விட்டுறாங்க. நீ தான் பிரச்சனை, கணவர் பிரச்சனை எப்படியே விட்டுறாங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து இந்த கர்த்தர்ட்ட வரும்போது தான் கர்த்தர் நின்று காரியங்கள் என்ன பண்ணுவார்? இப்ப ராமன் சொல்லுது. அப்ப யுத்தம் வந்துருதுங்க. இந்த யுத்தம் எதனால கூட வந்திருக்கலாம், ஆனா அதற்கு பதில கர்த்தர் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யுத்தம் வருகிறது. யுத்தம் வரும்போது கர்த்தர் அவங்களோட பேசும்போது சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுது. அதான் சொல்றேன், நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், குடும்பமா கர்த்தரை தேடி வந்தோன்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த கடன் ஒண்ணுது இல்லை, அந்த கடனை நான் பாத்துக்கிறேங்கிறார். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறது? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அதே எப்படி கர்த்தரை பார்த்துக்கிறோம்? நல்ல நோட்டு எழுதி கொடுத்துட்டேன், நான் தானே கைரேக வச்சுட்டேன், அதான் நான் தான், நீ தான் அனுபவிக்கணும் சொல்லுவாங்க இல்லையா? உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கணும் இல்லைங்களா? நான் குடிச்சு முடியும், நீ தானே உப்பு தின்ன, நீ குடின்னு சொல்றாங்க. நாமளும் என்ன பண்றோம்? உப்பு தின்னுபிட்டு நாமளே குடிச்சிட்டு இருக்கிறோம். எம்மாந்தான் தான் குடிக்கிறது, எம்மாந்தானே உப்பே தின்றது. அப்ப இவனுக்கு முடிவு பண்ணுங்கணும், என்ன செய்ய போறான் அப்படின்னா, யுத்தம் வரலாம், பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், என்ன நிலைகள்னாலும் வரலாம். ஆனால் நான் ஒண்ணு முடிவு பண்றேன், கர்த்தரை தேட போறேன். சத்தத்தை காணுமே.
அப்ப இங்க சொல்றாரு தேடுனா என்ன கிடைக்கும், நீங்க கிடைக்கும். கர்த்தர் சொல்றாரு, எப்பா இந்த யுத்தம் ஒண்ணுது. அப்படின்னா என்னன்னா, என்னை முழு பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக்கிறார். உங்களுடைய முழு பொறுப்பையும் கர்த்தர் எடுக்கிறார். என்னத்தை மாத்திரம் இல்லை, என் குடும்பத்தை முழு பொறுப்பையும். ஏதாவது சொல்றேன் நான் என் மனைவி பிள்ளை நான் சொல்றது, என் பிள்ளைங்க சொல்றேன், நீங்க எல்லாரும் வாங்க கர்த்தரை ஆராதிப்போம், சரியான நேரத்தில் ஆராதிப்போம். ஆராதிக்க உங்களுடைய முழு பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக்குவாரு. எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப முழு பொறுப்பு எடுக்கணும். எல்லாரும் என்ன பண்ணும், நீங்க யோசிச்சு பாருங்களேன். நல்லா சொன்னீங்க, விளங்குன்னு நினைக்கிறேன். இப்போ என் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, உங்க பிள்ளைக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை, நீங்க என்ன பண்றீங்க, நேரா எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போறீங்க இல்லையா, ஜிஹெச்சுக்கு போறோம். போட உடனே புள்ள பேரை சொல்லி சீட்டுக்கு போடுறோம், பேர் சொல்லி சீட்டு எடுக்கிறோம், நேராக டாக்டர்கிட்ட போறோம், சீட்டை கொடுக்குறோம். டாக்டர் யாருக்குங்க அப்படின்னு சொல்லுவாரு, இந்த பிள்ளைக்கு தாங்க அப்படின்னு சீட்டை கொடுத்துறீங்க வச்சுங்களேன். அவர் யாரை கேட்பாரு, இந்த புள்ள இல்லைங்க, என் புள்ள உடம்பு சரியில்லையா, அது வீட்டிலேயே படுத்துருக்கு, 2 மாத்திரை இருந்தா கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு என்ன பண்ணுவேன். இப்ப நம்ம அப்படிதான் கேட்டிருக்கோம். வராதவங்களுக்கெல்லாம் மாத்திரை வாங்க வந்திருக்கிறோம். என்ன பண்ண வந்திருக்கோம், எங்க வீட்டுக்கார் வரமாட்டாருங்க, என் புள்ள வரமாட்டாங்க, என் பேரை வரமாட்டாங்க, ஆனா நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்ன ஆசீர்வதின்னா. இன்னொன்னு சொன்னா புரியும் பாருங்க, எனக்கு பசிக்குது, ஆனா நீங்களே சாப்பிட்டு இருக்கிறீங்க. எப்படி இருக்கும், நீங்க சாப்பிட்டுன்னு சொல்றீங்க, நல்லா இருந்துச்சு பிறகு சாப்பாடு. நானும் சொல்றேன் ரைட்டு. இப்ப என் பிள்ளைக்கு சொல்லுது, என் பிள்ளைக்கு எனக்கு சாப்பாடு வந்திருக்குது, என் பிள்ளை சாப்பிட்டுருதுன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன், ஒரு வேலைக்கு பொறுத்துக்குவேன். ஆமா தானே, சாப்பிட்றா என் பிள்ளை அப்படின்னு விட்டுருவேன். 2வது வேலையும் பொறுத்துக்கிறேன், 3வது வேலையும் பொறுத்துக்கிறேன். என் பிள்ளை தான் சாப்பிட்டுருச்சு, சரி பசி ஆறட்டும், அதுக்காக நான் பசி அடங்குன்னு சொல்லலாம். 3 மாசமா என் பிள்ளையே சாப்பிட்டுருக்கேன் சோறை. எப்படி இருக்கும், 30 வருஷமா என் பிள்ளையே சாப்பிட்டு இருக்கு, நான் மட்டும் பட்டினியாவே இருக்கு. எப்படி இருக்கும். இப்படிதான் சபை இருக்குது. புதிய ஏற்பாடு சபை அதுக்கு விளக்கே இல்லை. அவங்களுக்கு பசிக்குதான். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எப்படி போவோம், முடியலனாலும் புள்ளைய தூக்கி உட்கார வச்சு, ஒரு ஆள் பின்னாடி பிடிச்சிக்க வச்சு, ஏன்னா அந்த புள்ள போனாதான் சரியாகும். எத்தனை பேருக்கு புரியுது. அப்ப நான் குடும்பமா சபைக்கு வந்தாதான் என் குடும்பம் சரியாகும். நாம என்ன நினைக்கிறேன்னா, இது சரியாகுமா அது சரியாகுமா, சரியாகாதுன்னு ஒண்ணும் கிடையாது. சரிப்படுத்துவதற்கு ஆலயத்துக்கு வருவது. அப்ப இங்க சொல்றாருங்க, பெரிய யுத்தம், வாழ்வான் சாவான்னு இருக்குது இங்க இல்லைங்களா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தம் ஒண்ணுது இல்லப்பா, என்னதுங்கிறாரு. அப்படின்னா என்ன, எப்பா நீ பயப்படாத, என்னை நம்பி வந்துட்டல, என்னை தேட வந்துட்டல, என்னை ஆராதிக்க வந்துட்டல, எனக்காக நிக்க ஆரம்பிச்சிடல. நேற்று போன வாரம் சொன்னோம் இல்லையா, அவருக்காக தரித்து நில்லுங்கன்னு சொல்றாரு. அப்பனா நிற்கும் போது சும்மா நிற்கிறதுல என் கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுனா நிற்கணும். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னவொடனே ஸ்பெஷலிஸ்ட் தான் பார்க்க போறாங்க. சும்மா நானும் போன பொது மருத்துவர் போய் பார்க்க, ஏன்னா எப்பா அவர்கிட்ட போனாலும் சும்மா ஒன்று போட்டாலும் ஒன்றாவது பாங்க, ஏன்னா அங்கே போனாதான் சரியாகும். அப்போ இன்னைக்கு ஒருவேளை அங்கே போய் சரியாகலையே, இங்கே வாங்க சரியாகும். கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார், உங்க குடும்பத்தை பொறுப்பெடுக்கிறார், உங்க பிள்ளைகளை பொறுப்பெடுக்கிறார், உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பொறுப்பெடுக்கிறார். அம்மேன்னு சொல்லமா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, தரித்து நில்லு. அதாவது முதல்ல கர்த்தரை தேடணும், 2வது நிக்க வேண்டிய இடத்துல கர்த்தரை நம்பி என்ன பண்ணும், நிக்கணும். இது வரைக்கும் கடங்காரத்திலே நின்றுட்டீங்களா, நீ கர்த்தரை நம்பி இந்த இடத்துல நில்லுங்க. அப்படி நின்னீங்கன்னா எந்த இடத்துல கர்த்தர் நீங்க நம்பி நிக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய். எத்தனை ஆமென் சொல்றது. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, யோசேப்பு கத்து கொடுக்குறாரு, ஆண்டவரே நாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விடவே இல்லை. அதுல பாத்தீங்கன்னா, ஆனா உண்மையே நாங்க நோக்கி பார்த்துட்டு என்ன பண்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க, வசனத்தை படிப்பு அப்பதான் புரியும். 12ஆம் வசனம் 20:12, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு. ஆமா, கடங்காரன் நிறைய வாங்கிட்டான் ஆண்டவரே, ஆனா அவன் முன்னாடி நின்று பதில் சொல்ல என்னால முடியல ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு. அடுத்தது பாருங்களேன், நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று. நீங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றது இல்லை, ஆண்டவரை என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனா எனக்கு எதை கத்து கொடுங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், அங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க குடும்பமும் வந்து இல்லைங்களா, ஜனங்கள் வந்து தேடுறாங்க, நம்ம தேடணும். அங்க சொல்றாரு நிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணு, நில்லு அப்படிங்கிறாரு. இங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, உனக்கு பலன் இல்லையா, உனக்கு சத்துவம் இல்லையா, உனக்கு எதுவுமே சாத்தியம் இல்லையா, யார பார்த்துட்டு இருக்கணும். அப்ப யோசேப்பு சொல்றாரு, எங்களுடைய கண்கள் உண்மையே. அப்ப அவரை நோக்கி பார்த்த யாரும் வெட்கப்பட்டதை சரித்திரம். அப்ப யோசிச்சு பாருங்க, குடும்பமா. அதுக்காக தான் பழைய ஏற்பாடு காலத்துல பார்த்தோம்னா
வருஷத்துக்கு ஒரு முறை பலி செலுத்த வரும்போது ஒவ்வொரு குடும்பமும் வரணும். சாக்கு போக்க அங்க கிடையவே. அப்போ ஒரு தேசத்துல இருந்து பலி செலுத்த வராங்க அப்படின்னா அந்த தேசத்துல எல்லா ஜனங்களும் என்ன பண்ணும், எல்லாரும் குடும்பம் வரணும். அதுலதான் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு குடும்பத்திற்கு ஒரு இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ள சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு குடும்பமும் வாழணும் விரும்புறாரு. அப்ப குடும்பம் சொல்லும்போது கணவன் மாத்திரமல்ல, குடும்பம் சொல்லும்போது மனைவி மாத்திரமல்ல, குடும்பம் சொல்லும் பிள்ளை மாத்திரமல்ல, முழு குடும்பத்துல அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பேர பிள்ளைகளா இருக்கலாம். அப்படி எல்லாரும் வந்து அவரை தேடும் போது, எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கும் போது, எல்லாரும் அவருக்காக நிற்கும் போது அவர் நம்மளை எல்லா இடத்துல நிற்க வைக்க போதுமானவராய் ஆமென் சொல்லுது. சிறு பிள்ளைகளை பாருங்க, நம்ம வளர்க்கும் போது அந்த பிள்ளைய நடக்க வைக்கிறதுக்குள்ளார அப்படியே வளர்ப்போம். சூப்பரா இல்லைங்களா? உட்காந்துருக்க பிள்ளை ஏந்திருக்க வைப்போம், அப்புறம் நடக்க வைப்போம், அப்புறம் ஓட வைக்கும். ஓடும்போது நம்ம பட்டு விட மாட்டோம், ஏன்னா அப்பதான் ஓட ஆரம்பிச்சிருக்கு, விழுந்துரும் இல்லையா, நம்ம கூடயே போவோம் இல்லைங்களா? ஆனா கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுவோம், நம்ம விட்டுருவோம். ஏன் விட்டுறோம்? அதற்கு அதை நிற்கக்கூடிய பலன் அதுக்குள்ளார என்ன பண்ணுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் வயது ஆயிடுச்சு தவிர நான் தனியா நின்று செய்யக்கூடிய பலன் எனக்கு இல்ல. அதான் சொல்றேன், எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே, எனக்கு எதுவுமே இல்ல, என்ன செய்யறதுன்னு புரியல. இன்னைக்கு வயதாகி போச்சு, ஆனா உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியலன்னா ஐயோ என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையை துவக்கக்கூடிய தேவன்ட்ட வாங்க. இப்ப நிறைய பேர் என்ன தெரியுமா, சபைக்கு வரவங்க வராங்க, இது ஒண்ணு சரியா இல்லைன்னா போயிடுறாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க ஏதோ வந்தவொடனே சரியாயிடுன்னு. ஆனால் வர 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 தான் விருத்திக்குள்ளார போகவே எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. நீங்க பசங்களை பாருங்க, எல்கேஜி போய் ப்ரீகேஜி சேர்க்கிறாங்க. சேர்ந்த உடனே அவன் சொல்லுவாங்க என் பிள்ளை கலெக்டரா வருன்னு. ஆமா தானே? ஆனா ப்ரீகேஜி படிச்சு முடிச்ச உடனே கூட்டு வந்துடுற, கலெக்டர் வந்துட்டாருங்க அப்படின்னு. அப்படி யாராவது ஸ்கூல்ல கூட்டு வந்துடுறாங்களா? இல்லைங்களா? பிள்ளைய போய் ப்ரீகேஜி சேர்க்கிறாங்க. சேர்க்கும் போது அந்த அம்மாவுக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கு, ஒரு வாஞ்ச, ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு, என் பிள்ளை கலெக்டரா வரணும்னு. ஆனா அதுக்கு என்ன பண்ணும், தொடர்ந்து ஸ்கூலுக்கு போகணும், நல்லா படிக்கணும் இல்லைங்களா? ஆமா தானே? அது இல்லாம அப்புறம் 10th பாஸ் பண்ணணும், நல்ல மார்க்கில், அப்புறம் 12th பாஸ் பண்ணணும், நல்ல ஒரு டிகிரி எடுக்கணும், அப்புறம் தான் கோச்சிங்ல என்ன பண்ணும், இவ்வளோ இருக்குது. ஆனா எல்கேஜியோட என்ன பண்றாங்க, ப்ரீகேஜி எத்தனை எவ்வளோ நேரம் இருக்கும் ப்ரீகேஜியில், அதே மாதிரி வராங்க. மாசத்துல 6 மாசம் வருவாங்க அதிகபட்சம், அப்புறம் வரவே அப்புறம் அடுத்த வருஷம் ப்ரீகேஜி தான். அடுத்து ஆனா வயது ஆகி போச்சு. நான் சொல்றேன்ல, எனக்கு வயது ஆகி போச்சுங்க, ஆனா வயதுக்கேற்ற வளர்ச்சி இல்லவே. இந்த பேருக்கு புரியுது. அப்பதான் யோசிங்க, ஏன் வயதுக்கேற்ற வளர்ச்சி இல்லை அப்படின்னா நான் அதை சரியா தேடல. அதான் வேதம் சொல்லுது, தேடுங்கள், தட்டுங்கள், கேளுங்கள். கேட்டுக்கிட்டே இரு, தட்டிக்கிட்டே இரு. ஏன் அதை சொல்றாரு? சும்மா சொல்லவே இல்ல, சொல்றாரு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அப்ப என்னன்னா சும்மா ஒரு வார்த்தை கேட்டு போறது இல்ல, நான் தொடர்ந்து கத்தரை ஜெபம் பண்ணுவேன், கத்தரை ஆராதிப்பேன், கத்தரை உயர்த்துவேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுல இவங்க எல்லாம் ஒருமுகப்பட்டு தேடுறாங்க, கத்தரையை நோக்கி பாக்குறாங்க, நிக்க வேண்டிய இடத்துல நிக்கிறாங்க. கத்தர் சொல்றாரு, இப்ப ஒண்ணு செய்யறப்பா, நீங்க போய் பாடல் என்ன பண்ணுங்க, போய் அதுல நிறுத்துங்க, பாடல் பாட ஆரம்பிங்க, துதி பண்ணுங்க, துதி பண்ணும்போது நான் வேலை செய்யறேங்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நாம என்ன பண்றோம், தேட மாட்டோம், நோக்கி பார்க்க புரிஞ்சுக்கணும். இப்ப 1 by 1 செய்யணும். எடுத்த உடனே பாடல் பாடுறது இல்ல, எடுத்த உடனே நிக்கிறது இல்ல, முதல்ல தேடுறேன், குடும்பமா தேடும். நீங்க இந்த குடும்பத்துல பிளான் பண்ணுங்க. நீங்க வேணா நாங்க அடிக்கடி பிளான் பண்ணுவோம், அந்த பிளான்ல சக்சஸ் வராது, தோல்வி வரும். நாங்க குடும்பத்துல இத்தனை மணிக்கு எழுந்தணும், இத்தனை மணிக்கு ஜெபிக்கணும்னு நாங்க பிளான் பண்ணுவோங்க, உடனே சக்சஸ்ஃபுல்லா வராது. அன்னைக்கு தான் கரண்ட் அவுட்டு, தூக்கம் இல்லாம இருக்கும். எப்படி இருக்கும் உங்க வீட? நம்மளே நினைப்போம், சரி தூங்கிட்டு போனா போதுன்னு நினைப்போம். ஆனா இல்ல இல்ல இல்ல, ஜெயிச்சே இல்லைங்களா? புள்ள பேன்னு தூங்கும், ஆன்னு தூங்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுவோம், சரி நைட்டு பூரா கரண்ட் இல்ல, கொஞ்சம் அப்படிதான் தோணும். ஆனா என்ன பண்றோம், போட்டு உருட்டி உருட்டி சப்பாத்தி மாவு பெசற மாதிரி பெசசி என்ன பண்றோம், எழுப்புறோம். ஏன் எழுப்புறோம்? ஜெயிக்க வேண்டிய தூரம், போக வேண்டிய தூரம் என்ன பண்ணுது, இன்னும் இருக்குது. அப்ப ரிலாக்ஸா இருந்தோம்னா, நல்லா இருந்துச்சுன்னு பிரச்சனையே இல்லை இல்லைங்களா? அப்ப இன்னும் முன்னேறணும், இன்னும் சாதிக்கணும், என்ன பண்ணும். அப்ப இங்க வரும் பாருங்க, இவன் முடிவு பண்றான், யோசபாத்து, நான் ஜெயிச்சே தீரணும், நான் வெற்றி பெற்றே தீரணும், நான் முன்னேறே தீரணும். அவனுக்கு நான் இறையாகிற ஆள் இல்லவே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப கடன் என்ன இறையாக்காது, என்று நோய் என்ன இறையாக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? கடன்காரன் என்ன ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஏன் தெரியுமா? என்ன கடன் கொடுக்கிறவரா மாத்துறாரு பாருங்க, அவரை நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் நம்பிக்கிறேன்னு வீட்டிலே இருந்துக்கிட்டு கர்த்தர் என்ன கடன் கொடுக்குற மாதிரி மாத்த போறாரு அப்படின்னு சொன்னா நடக்கிறது இல்லை.
நான் தொடர்ந்து வரேன், கத்துக்கிறேன், பேசுறேன். அப்படி பேசி 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 என்ன நான் ஆயத்தப்படுத்துறேன். நீங்க ஆர்மியில பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா? ஆர்மியில ஆள் எடுக்கும் போதே உருட்டி தான் எடுப்பான் ஆளை. அந்த உருட்டு எடுத்தோட விட்டுற மாட்டான், அங்க போய் உருட்டுன்னு விட்டுறான். அந்த அதாவது சொல்றாங்க பாருங்க, பனிக்கு தகுந்த மாதிரி அவன் வாழணும். இப்ப இங்கெல்லாம் குளிராது இல்லைங்களா? இங்க குளிர்னா தேவலான்னு இருக்குது, அங்க குளிரும். அப்ப குளிருக்கு தகுந்த மாதிரி அவன் சரீரத்தை என்ன பண்ண அவன். அப்ப யோசிச்சு பாருங்க, வெறும் குளிருக்கு தகுந்தாறு மாத்தி வாழுறது இல்லைங்க, மாறாக எதிரிக்கு தகுந்த மாதிரி வாழணும். குளிர்னு சொட்டர் போட்டு உட்காந்துட்டா ஜெயிக்க முடியாது. அப்ப அங்க எதிரிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும்? பதுங்கணும், எழுந்திருக்கணும், ஓடணும், இங்க உட்காரணும், அங்க உட்காரணும். அப்ப அவ்வளோ பயிற்சிகளையும் கொடுக்கும் போதுதான் அவனும் தன்னை தற்காத்துக் கொள்ளுகிறான். இந்த தேசத்தையும் தற்காப்புள்ள என்ன பண்றான் அவன். அப்ப குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி சோல்ஜரா இருக்கணும். வெயில் வந்தாலும் நான் அதை மேற்கொள்ளணும், மழை வந்தாலும் மேற்கொள்ளணும், புயல் அடிச்சாலும் மேற்கொள்ளணும், குடும்பத்துல திடீர்னு ஒரு செலவு வந்தாலும் அதை மேற்கொள்ளணும். அப்ப திடீர்னு செலவு வந்துச்சுன்னா சொல்லிட்டா வரும். கல்யாணம் வைக்கிறவங்க நம்ம மொய் வச்சிருப்பாங்க, ஒரு 10,000 வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க போன் பண்ணி, எம்பா நான் கல்யாணம் வைக்கலான்னு இருக்கிறேன், நீ 10,000 மொய் போட சொல்லுவாங்க. கல்யாணம் வச்சு வந்து பத்திரிக்கை கொடுப்பாங்க. அதை நான் எப்படி மேற்கொள்றது? புரியுதுங்களா? நான் எப்படி மேற்கொள்ளுது? இல்ல, நான் கர்த்தரை தேடுறேன், நான் கர்த்தரை நான் நம்புறேன், அவருக்காக நிக்க ஆரம்பிக்கிறேன், அவரை நம்ப ஆரம்பிக்கிறேன், அவரையே நான் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி வரணும். அப்படி வந்தாதான் குடும்பத்துல பிரச்சனைகள் மாறும். நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், ஒரு முறை சொல்லுங்க, திருவாரூர் ஞாபகப்படுத்துறேன். ஒரு வயல்ல தண்ணி வச்சிருக்கிறீங்க, தண்ணி வச்சிருக்கீங்க, தண்ணி ஃபுல்லா ஆயிடுது. ஆனா கொஞ்சம் தண்ணி போயிடுது, வேற வயலுக்கு போயிடுது. நம்ம என்ன பண்ணுவோம்? என்னடா அது, நைட்டு பூரா தண்ணி பாய்ச்சின, தண்ணியே காணுமே அப்படின்னு விட்டுட்டு திரும்ப விட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? எங்கடா எலி வலை இருக்குன்னு என்ன பண்ணுவோம்? போய் அதை அடைப்போம். அடைச்ச பிறகு தண்ணி என்ன பண்ணுவோம்? அப்ப ஏதோ ஒரு எலி வலை போய்கிட்டு இருக்குது. அந்த எலி வேலைக்கு சேர்த்து தான் சோறு போட்டுட்டு என்ன பண்றோம்? அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. நான் அதான் சொல்ல, வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா, நம்ம முன்னேறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கை கோர்த்து, உனக்கு என்ன தெரியும்னு அவசியமே இல்லை, என் கூட கை பிடிச்சாவே. புரியுதுங்களா? என் பிள்ளைகளுக்கு நல்லா அவ்வளோ அறிவு இருக்குன்னு அவசியம் இல்லை, கரம் பிடிச்சாவே இல்லைங்களா? நமக்கு தெரியுமில்ல பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு. கரம் பிடிச்சு நடத்தும் போது கரம் பிடிச்சு வந்தாவே. அப்ப நீங்க சொல்ற கத்தரை பார்த்துட்டு, கத்தரை தேடிட்டு, கத்தருக்காக நின்னாவே போதும், நின்னு பாடுங்க, வெற்றி. அங்க சொல்லுதுங்க வேதம், துதி செய்ய தொடங்கின போது இவங்க யுத்தமே பண்ணல, இவங்க பாடல் மட்டும்தான் பண்ணாங்க. இங்க பார்த்தா இவங்க எதுவுமே யாரும் யுத்தத்துல பண்ணவே கிடையாது. யுத்தமே இல்லாம ஜெயிச்சாங்கன்னா, ஜெயிக்க முடியுதுன்னா நீங்களும் அப்படிதான். நான் கடன்ல இருக்கிறேன்னா, கர்த்தர் சொல்றாரு இந்த கடன் என்னதுன்னு. அதனால நான் என்ன பண்றேன்? கர்த்தரையே தேட ஆரம்பிக்கிறேன், கர்த்தரையே நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறேன், கர்த்தருக்காக கர்த்தரை பார்த்து நிக்க போறேன். அப்படி நின்றுட்டு நான் பாடல் பாட போறேன், நான் ஜெயிக்க போறேன். ராமேன்னு சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அதிகாரத்துல அப்படியே படிச்சுட்டு போனீங்கன்னா, ஜெயிச்ச பிறகு அந்த துதி செய்ய தொடங்கும்போது ஜெயிக்கும் பாருங்க. ஜெயிச்ச பிறகு அவன் யாரு எதிராக வராங்களோ, அவன் அம்மோன் புத்திரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசம் வந்துட்டு இருப்பாங்க பாருங்க. அம்மோன் புத்திரும் அவனுக்குள்ளார அடிச்சுக்குவானுவோ, அவனுக்குள்ளார வெட்டிக்கிட்டு அவனும் செத்துருவானுவோ. இன்னொரு பாட்டி இருக்கு பாருங்க, திரும்ப அவனுக்குள்ளார. அப்ப அவங்களுக்குள்ளார பிரச்சனை வந்து அவர்கள் எல்லாரும் ஆண்டு போயிடுவாங்க. இவங்க கத்தியின்றி ரத்தமின்றி இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாரு, எப்படி அது முடிஞ்சிச்சு? ஒண்ணு, அவரையே நம்பி தேட ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது, அவரையே நோக்கி பார்த்திருந்தாங்க. மூணாவது, அவருக்காக நிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணாங்க? அவங்க நின்னாங்க. நாலாவது, நல்லா பாடல் பாடி துதிச்சாங்க. வெறும் யுத்தத்துல ஜெயிச்சது மாத்திரம் இல்லைங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்துல மாத்திரம் ஜெயிக்கலிங்க, மாறாக அந்த யுத்தத்துல அவன் வெட்டிட்டு போறவங்களே வந்தவன் எல்லாரும் மிக உயர்ந்த ஆபரணங்களை போட்டிருப்பான். மிக உயர்ந்த ஆபரணங்களை போட்டிருப்பான் பாருங்க. இவங்க போய் பாக்குறாங்க, மிக உயர்ந்த ஆபரணங்கள் அந்த பள்ளத்தாக்குல கிடக்குது. பார்க்கும்போது இவங்களுக்கு ஆச்சரியம். போய் எடுக்க 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 3 நாளா அள்ளிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், எம்மா ஆசீர்வாதம் என்ன பண்றோம் நீங்க அதான் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், கல்வாரி சிலுவையில் மூலமாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதான் நான் எல்லாத்தையும் எடுக்க போறேன். எப்படி எடுக்க போறேன்? நான் கர்த்தரை தேட போறேன், அவரே நம்பி தேட போறேன். ரெண்டாவது, அவரையே நோக்கி பார்க்க போறேன். மூணாவது, நிக்க வேண்டிய இடத்துல நிக்க போறேன். நாலாவது, துதிக்க போறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கர்த்தர் என்ன பண்றாரு?
ஏற்படுத்த போதுமானவராய் அவங்க கொள்ளையிட்ட பொருள்களை எடுக்க வந்துகிட்டு என்ன பண்ணுச்சு? அப்ப அந்த இடம் வந்து பேர் வைக்கிறாங்க பெராக்கா. பெராக்கானா என்னன்னா ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கம். அந்த பள்ளத்தாக்கு முழுக்க என்னதான் இருந்துச்சு? நீ யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட பெராக்காவை இந்த சபையை, புதிய ஏற்பு சபையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இங்க இவங்க ஆசீர்வாதம், அவங்க ஆசீர்வாதம், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எல்லாரையும் உயர்த்தும்படியா கர்த்தர் விரும்புகிறார். எனக்கா இருந்த லாய்க்கு இல்லைங்க, உங்களுக்கு லாய்க்கே வேணாம். அவரை மட்டும் தேடுங்க, அவர் நோக்கி மட்டும் பாருங்க, அவருக்காக நில்ல ஆரம்பிங்க, அவரை துதிக்க ஆரம்பிங்க. பலத்த மாற்றத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? எத்தனை நாமே சொல்றது. அப்ப இன்னைக்கு நீங்கள் நான் முடிவு பண்ணு, கர்த்தாவே இதெல்லாம் நான் செய்ய போறேன். வந்து தேடுறேன், திரும்பவும் சொல்றேன், யாரையும் குறையா சொல்லல. குடும்பமா, ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, அது பிள்ளையால கஷ்டம் வந்திருக்கலாம், இல்ல கணவனான கஷ்டம் வந்திருக்கலாம். ஆனா நீ நான் பேசாம நம்ம ஒரு குடும்பம், அவ்வளவுதான். இந்த புதிய ஏற்பாடு சபை, இந்த வாக்கு தத்துவம், பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள், உன் குடும்பத்துக்குள் ஆசீர்வாதம், உங்க குடும்பத்தில இருந்து ஆசீர்வாதம் துவங்க போகுது. ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாடு சபைங்கிற குடும்பத்தின் மூலமாக அநேக சபை குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் போக போகுது. ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவும் நான் பண்ணணுமா? இதெல்லாம் பண்ணா மற்ற எல்லா பொறுப்பையும் அவர் எடுத்துக்கிறாராம். சொல்லுங்க, எல்லா பொறுப்பையும் அவர் எடுத்துக்கிறாராம். உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளையுடைய காரியத்தை, உங்க பிள்ளையுடைய திருமண காரியத்தை எல்லாத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள்லாம் படிக்க போகுது பாருங்க. பிள்ளைங்க 2 பேரும் படிக்க இந்த வருஷம் போகணும். ஆனா முடிவு பண்ணிட்டேன், எல்லாரும் கர்த்தர் என்ன பண்ணுவான்? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எல்லாரும் ஒருமுகப்பட்டு, சும்மா யோசிக்கும் போது நீங்க ஒண்ணு இது எப்படி செய்வாரலாம் இல்ல, கர்த்தர் செய்ய போறாரு. கர்த்தர் பத்தி நமக்கு என்ன பண்ணாலா தெரியும். ஹல்லேலூயா. ஒரு வேலை இதெல்லாம் நான் செஞ்சுட்டேங்க, இத்தனை வருஷம் செஞ்சுட்டேன், இதில் நான் மிஸ் ஆகிறதே இல்லை. மிஸ் ஆனீங்கன்னா அதை செய்ய வாங்க. நான் மிஸ் ஆகலைங்க, இது வரைக்கும் நான் குடும்பம் வந்திருக்கிறேன், இது வரைக்கும் நான் கர்த்தரை தேடி இருக்கிறேன், இது வரைக்கும் கர்த்தரையே நோக்கி பார்த்துருக்கிறேன், இது வரைக்கும் கர்த்தருக்காக நின்று இருக்கிறேன், இன்னும் நான் என்ன செய்யறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னொன்னு சொல்றேன். ஏன்னா எல்லாமே செய்யணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தசம காணிக்கை சொல்லும் போது இல்லைங்களா, இதையும் செய்ய அதையும் விட்டு விடாம இரு. அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணும் இல்லைங்களா? ஒரு நிலம் இருக்குது, போன வாரம் சொல்லி நிலம் இருக்குது, வழி இருக்கமா இருக்கும், முள்ளுள்ள இடமாவும் இருக்கும், கற்பாறையாமா இருக்கும், நல்ல நிலமாவும் இருக்கும் இல்லையா? அப்ப நல்ல நிலத்தை பத்தி பார்த்துட்டு யோசிக்க வேண்டியதில்ல. கல்லா இருந்தா கூட கர்த்தர் மாத்துவாரு, முள்ளா இருந்தா கூட அதை கர்த்தர் மாத்துவாரு, அது வழியா இருக்காதான் கர்த்தர் மாத்துவாரு. அதை எல்லாத்தையும் மாத்தி எப்படிதான் மாத்த போறாரு? நல்ல நிலமா. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க இது வரைக்கும் நான் இதை செய்ய போறேன்னு முடிவு பண்றீங்க. கண்டிப்பா 4 காரியம். ஒண்ணு கர்த்தரை ஒருமுகப்பட்டு தேடுறது, 2வது கர்த்தருக்காக தரித்து நிக்கிறது, 3வது அவரை நோக்கி பார்க்கறது, 4வது கர்த்தர் நல்லா துதிக்கிறது. இப்போ இதெல்லாம் நான் செஞ்சுட்டு வரேங்க, இன்னும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னேன். அதை தான் நான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதை மட்டும் நீங்க சொல்றேன், சொல்லி முடிச்சிடறேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் இதெல்லாம் செஞ்சேன்னா, குடும்பமா செஞ்சேன். சபையை ஆரம்பித்ததுல இருந்து இது வரைக்கும் நாங்கள் ஆராதனைக்கு போகாம இருந்ததே கிடையாது. பிள்ளைகளை ஆராதை கொண்டு போகாம இருந்ததே எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் எல்லாம் செய்யறேன், ஆராதனைக்கு போறேன், இங்க ஆராதனை, அங்க ஆராதனை, இங்க ஜெபமா, எல்லாத்துக்கும் போறேன். ஆனா இன்னும் என்ன செய்யும் போது தான் ஆண்டவர் கத்துக் கொடுத்தாரு. என்ன கத்துக் கொடுத்தாருன்னு சொல்லும் போது, ஒண்ணு ஆண்டவருக்காக விதைக்கக்கூடிய அந்த விதையுடைய எண்ணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க நான் ஆரம்பிச்சேன். ஆரம்ப நாட்கள் வரும்போது அப்ப நான் யோசிச்சு பார்க்குறேன், இதெல்லாம் செஞ்ச ஆண்டவரே, ஆனா இன்னும் நான் மேலே வரணும் இல்லையா? 50 ரூபா பெட்ரோல் பித்துச்சிங்க, அப்ப அதுவே சிரமம் போடுறதுக்கு. ஆனா இப்ப 120 ரூபா பெட்ரோல் போடுறோம். இந்த பேருக்கு புரியுது. அப்ப இதெல்லாம் யாரால வருது? கர்த்தரால வருது. புரியுதுங்களா? ஆனா இன்னும் நான் 120 போடக்கூடாது. நான் போனேன்னா டேங்க் ஃபுல் ஆகணும். 2 பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு, டேங்க் வச்சிருக்க ஆளுக்கு புரிஞ்சுதான் தெரியல. அப்ப எப்படி, அதான் சொல்ல வரேன், எப்படி நான் முன்னேறுறது, எப்படி நான் மேல வருது? அப்ப யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவருக்காக நிக்கிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன், இன்னும் நான் முன்னேறணும். இப்படி ஏன்னா என்னை விட படிக்காதாலாம் மேல வந்துடுறான், என்னை விட லோவருக்கெல்லாம் மேல வந்துடுறான். அப்ப ஏதோ ஒன்று அவன் செஞ்சுட்டு இருக்கிறான், அது மேல என்ன பண்றான்? அப்ப நான் என்ன செய்யறது? கர்த்தர் கத்துக் கொடுத்தாரு. அப்ப முதல்ல நீ விதைக்க ஆரம்பினார். அப்ப நான் விதைக்க ஆரம்பிச்சேன். அப்ப விதைக்க பார்க்கும்போது ரொம்ப ட்ரையா தான் இருக்கும், ஆனா விதைப்போம், அவ்வளவுதான் முடிஞ்சிடும். இன்னைக்குமே பாருங்கன்னா தெரியும், தம்பி தான் அதை அக்கௌண்ட்ஸ் பாக்குறாப்புல. இன்னைக்கும் வரும்போது போகும்போது ஒண்ணுமே எடுத்துட்டு போற மாதிரி என்ன பண்ணாது இருக்காது.
அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே நான் என்ன செய்யறது? முதல்ல 10% கொடுக்க ஆரம்பிச்சேன். இது வராது, சரிப்பட்டு வரல. ஏன்னா சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். அப்ப யோசிச்சு பார்த்தா 10%ஆல நான் முன்னேற முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு நீங்க ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு 1000 ரூபாய் வருது. இப்ப அந்த 1000 ரூபாயை நீங்க 100 ரூபாயை போட்டுட்டு 900 வச்சு வாழ்ந்துருவீங்களா ஒரு மாதம் முழுக்க? முடியாது. அப்ப எது ஆதாரமா உங்களுக்கு இருக்குது? அந்த 100 ஆதாரம் என்ன பண்ணுது? நீங்க எதை நம்புறீங்க? நான் கர்த்தருக்கு விதைச்சிருக்கிறேன்ப்பா, கர்த்தரை ஆசீர்வதிக்க போதுமானவரா? இப்ப நானும் அப்படிதான். அன்னைக்கு வரும்போது அப்படியே விதைச்சு 10ல விதைச்சிருந்தேன். அப்ப ஆண்டவர் கத்து கொடுத்தாரு, இப்படியே விதைச்சு எவ்வளவு நாங்க தான் நான் எடுக்கிறது? நம்ம என் நிலத்தை வாங்குறோம் ஒரு 50 லட்ச ரூபா தேவை. இப்ப ஆனாலும் கர்த்தர் தடமா நிறுத்துறாரு. ஒவ்வொரு வாரமும் 5 திங்கள் டு வெளியே நீங்க வந்து கேட்டீங்கன்னா, கர்த்தர் வார்த்தை கேட்டீங்கன்னா என்னையே நிறுத்துறாரு. அதான் நீங்க உங்க முன்னாடி நிக்க முடியுது. அந்த திங்கள் டு வெள்ளிக்குள்ளார கர்த்தர் என்ன பயங்கரமா உருவாக்கிடுவாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க 50 லட்ச ரூபா இடம், 50 லட்ச ரூபா கட்டுறதுக்கு நான் இப்பெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். இந்த இடத்த வாங்கிட்டு அந்த வேலி போடுறதுக்கு படாத பாடு படுறோம். அங்க இது வரைக்கும் வேலி போட முடியல நம்ம கீழப்பரம்பில. ஆனா இந்த வீடு, இந்த சபையை இடத்த வாங்கினோம்னா அது எவ்வளோ பெரிய இடம் தான் காம்பவுண்ட் போடுறோம். என் உள்ளத்துல வச்சுட்டேன். இது வரைக்கும் அது மனசுல பதியா விட்டுருச்சு. அங்க அதான் அது இது வரைக்கும் இழுக்குது. ஆனா இங்க முடிவு பண்றேன், இடம் வாங்கணும்னு எதை தான் முதல்ல போடுறோம்? ஏன்னா அதான் கோட்டை நமக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி செய்யறது? அப்ப 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எவ்வளோ? பக்கத்துல 1 கோடி தான். 1 தான், 2 இல்ல, 5 இல்ல, 10 இல்ல. தலை சுத்துன்னு பக்கத்துல இருக்கிற பிடிச்சிங்க, தலை சுத்துப்பா கொஞ்சம் தண்ணி கொடுன்னு. ஏன்னா காலையில் நிறைய பேர் தலை சுத்தும் காலில் கலந்துக்கிறவங்களுக்கு. இவர் எப்ப பாரு இதே சொல்றாரு. ஏன்னா சாதாரணமா கத்தமலை அழைக்கல, அசாதாரண காரியங்கள் செய்ய முடியாது இருக்காரு கத்தரை. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளை போயிட்டு சாதாரண படிச்சுட்டு வருது, எப்ப பார்த்தா 35 மார்க்கே எடுத்துட்டு வருது, நீங்க என்ன பண்ணுவீங்க? 35 உனக்கு அதிகம்டா அப்படி சொல்லுவீங்களா? என்னதான்டா நீ படிக்கிற? நீன்னு ஒரு 40 மார்க் எடுக்க கூடாது இல்லையா? அப்புறம் ஆவரேஜ் மேல வரணும். அப்ப யோசிச்சு பாருங்க, கத்தர் எனக்கு கத்து கொடுத்தா அப்ப என்ன பண்றது? மேல வர்றதுக்கு 10 20 மாத்தினேன். 20 மாத்திட்டு வீட்டுக்கு வந்தா ஒண்ணும் இருக்காது. எனக்கு நல்லா நினைவு இருக்குது. 20 கொடுத்துட்டு வருவோம் பாருங்க, ஆண்டவருக்கு சமூகத்துல விதைச்சிட்டு வருவோம் பாருங்க. விதைச்சிட்டு வரும்போதே மீதி இருக்கும் பாருங்க, மீதி இருக்குது அப்படியே நேரா கடைக்கு விட்டுருவான். காய்கறி கடைக்கு எங்க விட்டுருது? காய்கறி கடைக்கு விட்டுருவேன். போன உடனே வெங்காயம் தக்காளி 2 காய் வாங்கினா அந்த வாரம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். காய் இருந்தாலும் அதான், காயில் இல்லைனாலும். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படிதான் போச்சு. அதை எனக்கு பிடிக்கல. அதுல மேல வரணும். எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? அப்ப என்ன பண்ண, 10 20 ஆக்குனா 20 30 ஆக்கிட்டேன். இப்ப 30% விதைக்கிறேன். நான் முடிவு பண்ணிட்டு 50 லட்சம் வாங்கிடுவேன்னு. அப்ப நாம இது வரைக்கும் விதைக்கவே இல்லைன்னா என்ன பண்ணும்? நம்புறோம்னா அதுக்கு ஒரு செயல் என்ன பண்ணும் இல்லையா? சொல்றாரு இல்லையா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி இல்லையா? விசுவாசிக்கிறவர்கள் யாருங்களோ அவர்களாம் அவருடைய புத்திரர் என்ன பண்றோம்? அப்ப நான் எனக்குள்ளார ஒரு விசுவாசம் இருக்குன்னா ஏதோ ஒரு செயல் என்ன பண்ணும்? அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவரே இது இப்ப நீங்க தெரியும், சில வாரங்கள் வரும்போது கரெக்டா ஆட்டோவுக்கு 1000 போகுது. அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை இல்லைங்களா? பிளஸ் ஆட்டோ, இன்னொரு ஆட்டோவுக்கு ஒரு 300 400 போகுது. 1300 போயிடுதுன்னு வச்சு 1400 ரூபா வாரம் என்ன பண்ணும்? போகணும். இப்ப போயிட்டு மீதி இருக்கிறதே நான் தசம பாகம் எடுக்கணும். இப்ப 2000 வந்திருக்குன்னு வச்சுங்களேன், 1400 ரூபா வந்துருச்சு, போயிடுச்சு. மீதி 600 ரூபா இருக்குது. 2000க்கு எவ்வளவு எடுக்கணும் தசம பாகம்? 3%னா 30%னா 600. இப்ப மொத்தத்தையும் வாங்கிடுவேன். 600 முடிஞ்சிச்சு. மீதி எவ்வளவு இருக்கும்? என்னங்க கணக்கே உங்களுக்கு புரியல? ஒன்றும் இருக்காது. ஒன்றும் இல்லைன்னா 1 வாரம் வாழ வைக்கிறாரு. பிரதருக்கு தெரியும், சில வேலைகளில் 100 200 வரும். எப்பா நான் சொல்லுவேன், இதை எனக்கு வாங்கிக்கலான்னு தோணும். அப்போ சொல்லுவேன், வேணாம்ப்பா போட்டாதான் 8000 என்ன பண்ணுவோம் வாடகை. இதுக்கு 8000 கொடுக்குறோம் இல்லையா? 8000 தம்பிக்கு தெரியும். போட்டுட்டு போய், பிரதர் எவ்வளோப்பா இருக்குது, நான் பார்த்து சொல்கிறேங்க ஐயா அப்படின்னு அனுப்புவேன். கொடுக்குறதுக்கு 5000 தேவை. சலிக்கவே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே விதைச்சிருக்கிறேன். விதைச்சிக்கு என்ன பண்ணும்? வருமானம் சத்தத்தை காணுவேன். விளைச்சல் என்ன பண்ணும்? அப்ப யோசிச்சு பாருங்க, விதைச்சதுக்குரிய விளைச்சலை போன வாரம் வந்துச்சு. தம்பிக்கு தெரியும். எல்லாத்தையும் தசமபாகம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அவ்வளோ வந்துச்சு. நான் சொன்னேன், அக்கௌண்ட்டை பார்த்தேன், அக்கௌண்ட்டில் தசமபாகம் மட்டும் இருந்துச்சு. நான் சொன்னேன், தசமபாகம் நான் போட்டுக்கிறேன்ப்பா, இது அப்படியே போட்டுனேன். அப்படியே போன வாரம் போட்டாரு.
தம்பி தான் போட்டாரு, பீட்டர் தான் போட்டார் கொண்டு போய். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப மண் விதைக்கும் போதெல்லாம் நான் அதை எதை இன்க்ரீஸ் பண்றேன்? இப்ப நாம என்ன பண்ணுவோம்? அதாவது வருமானம் வர வர ஏத்துறது இல்லைங்க, வருமானம் குறைவா இருந்தாலும் ஏத்தணும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றோம்? வருமானம் இருந்தா கொடுக்குறோம், அது எல்லாம் தான் கொடுப்பாங்களே, ஆனா வருமானமே இல்லை. ஆனா வருமானம் இல்லை, ஆனா விதைக்கிறத நான் ஏத்துறேன், ஏத்தும் போது பார்த்தோன்னா வருமானம் வந்துருது. அப்ப யோசிச்சு பாருங்க, போன வாரம் எப்படி நான் கொடுக்க போறேன்னே தெரியல. அவரு சொல்லிட்டேன், சார் கண்டிப்பா திங்கட்கிழமை நீங்க எடுத்துக்கலாம் பணம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் உங்களுக்கு நான் செக் லீஃபை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை தான், 10ஆம் தேதிக்குள்ளார கொடுத்துறேன்னு எழுதியிருக்கணும். அதில் டாக்குமெண்ட்ல எழுதும்போது 10ஆம் தேதிக்குள்ளார வாடகை கொடுத்துறோன்னு சொல்லியிருக்கிறோம். அவருக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு பிரச்சனை. அப்போ எப்படி கொடுக்க போகிறோம், என்ன கொடுக்க போகிறோம்? 1008 கேள்விகள், 1008 தேவைகளும். விதைக்கிறத சத்தத்தை காணுமே, பக்கத்தில் சொல்லுங்களேன். எவ்வளோ விதைக்கிறீங்களோ அவ்வளோ விளைச்சல கர்த்தர் கொடுப்பார். ஆமே. ஏன்னா விதைக்கிறதுல ஒரு ஒரு விஷயம் இருக்குது, அடங்கி என்ன பண்ணுது இருக்குது. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் எதெல்லாம் செய்ய முடியாத ஒரு காரியமோ, எதெல்லாம் சாதிக்க முடியாத காரியமோ, எதெல்லாம் செயல்படுத்த முடியாத காரியமோ, அந்த செயல்படுத்த முடியாத காரியத்துக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க. பைபிளில் பொருத்தனைன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பொருத்தனை வராது. அன்னாளை பற்றி தெரியும் இல்லையா? அன்னாள் மலடியாக இருப்பா, பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அன்னாள் ஆண்டவர் சமூகத்தில் வர்றாங்க, நமக்கு தெரியும் இல்லையா? தேடுறாங்க, கடவுளை தேடுறாங்க, வர்றாங்க. தேடுறது மாத்திரமல்ல, அதான் சொல்றேன், ஒரு பொருத்தனை பண்றாங்க. நீங்க தான் சொல்ல வரேன், நான் ஆண்டவர் ஒருமனப்பட்டு தேடுறேன், நிக்கிறேன், அப்புறம் நோக்கி பார்க்குறேன், துதிக்கிறேன். ஆனா இன்னும் அதிலே தான் போயிட்டு இருக்கு. நான் பொருத்தனைக்குள்ளார வரல, நான் பொருத்தனைக்குள்ளார வரேன். என்ன பொருத்தனை? இது வரைக்கும் எனக்கு பிரச்சனையை மாற்றக்கூடிய விதத்தில் என் பொருத்தனை இருக்கணும். அப்ப அன்னாளுக்கு 10 வருஷம் ஆகி போச்சு, குழந்தையே இல்லை. அப்படி குழந்தை பாக்கியம் உள்ள ஒரு வீட்டில் குழந்தையே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு பெண் இருந்தாலும் எப்படி இருந்திருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ அன்னாள் அப்படிதான் வாழுறாங்க, ரொம்ப மனவேதனையா இருப்பாங்க. ஆனா அன்னாள் வேதனைப்பட்டு அப்படியே உட்காரவே ஒரு பொருத்தனை பண்றாங்க ஆண்டவர் சமூகத்தில் அதான் இங்க வரும்போது நீங்க பொருத்தனை பண்ண, ஆண்டவரே என்னை நீங்க இப்படி ஆசீர்வதிப்ப நான் நம்புறேன், அந்த பொருத்தனைக்குள்ள நான் என்ன பண்றேன் வரேன். சமூகத்தில் பொருத்தனை பண்றாங்க. என்ன பொருத்தனை பண்றாங்க? எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய உங்களுக்கு என்ன பண்றேன் கொடுக்குறேன். இப்ப நமக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது, அந்த பிள்ளைகள் எப்போ திரும்ப கொடுப்போம்? அந்த பிள்ளை உருப்படவே இல்லைன்னா கொடுப்போம். மக்கா ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, சபைக்கு பிள்ளை படிக்கவே இல்லை, அது ஒண்ணுக்கு தேவை என்ன பண்ணுவோம்? ஐயா அதை நான் ஊழியத்துக்கு தான் நான் கொடுக்குறேன். மக்கு பிள்ளை எதுக்கு ஊழியத்துக்கு? அந்த காலத்துல மக்கு பிள்ளைய கத்தர் எடுத்து பயன்படுத்தினாரு, அதனால வர்ற மக்கு பூரா சபைக்கு வருது இல்லை இல்லைங்களா? அண்ணால் பாருங்க, உன் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அது மக்கோ சக்கோ, நீ கொடுத்தோட என்ன பண்றேன் நான்? அந்த பொருத்தனை அந்த அம்மாவை ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ளார கொண்டு போய் என்ன பண்ணுச்சு? அவ சொல்றா, அவ அதன் பிறகு துக்கமாகமாவே, ஏன்னா தெரிஞ்சிச்சு தேவனை துதிக்க வராங்க, தேவனை ஆராதிக்க வராங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா ஒன்றும் நடக்கலன்னு சொல்லும் போது தான் அவங்க பொருத்தனைக்குள்ளார என்ன பண்றாங்க? இதே போலதான் யாக்கோபு ஏசாவை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? ஈசாக்கு 2 பிள்ளைகள். ஈசாக்கு ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டே அலையறான், யார் ஆசீர்வதிக்கலான்னு, ஏசாவை ஆசீர்வதிக்கலான்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். இங்க ரெபெக்காள் யாக்கோபு ஆசீர்வதிக்கலான்னு வருது இல்லையா? இப்ப வரும்போது யாக்கோபு அண்ணன் ஆசீர்வாதத்தை என்ன பண்றான்? ஏமாத்தி வாங்கிக்கிறான். அதுல பிரச்சனை வருகிறது, நமக்கு தெரியும். பிரச்சனை வரும்போது ஊரை விட்டு என்ன பண்றான்? போறான். போகும்போது பார்த்தோன்னா அவ்வளோ ஆசீர்வாதம் இருந்துச்சு, அவ்வளோ செல்வம் எல்லாமே இருந்துச்சு, ஆனா தனியா என்ன பண்றான்? போறான். போய் வரும்போது அப்ப போறான் பாருங்க, இரவாயிடுது, கல்லை எடுத்து வச்சு படுக்கிறான் இல்லையா? கர்த்தர் அவனுக்கு தரிசனம் ஆகும்போது ஆண்டவர் அவனோட பேசி காரியத்தை மாற்றும் போது ஒரு காரியத்தை அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க உண்ண உடவும் உடுக்க உடையும் நல்ல ஆகாரத்தை கொடுத்து என்ன நடத்தி கொண்டு வந்தீங்கன்னா நீங்க எனக்கு தேவனாயிருப்பீங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனா சொல்றேன், எனக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? தசமபாகத்தை பொருத்தனை பண்றான். அப்ப போகும்போது ஒண்ணு இல்லாம போறான், ஆனா வரும்போது அந்த பொருத்தனையின் தேவன், பொருத்தனையை ஏற்றுக்கொண்ட தேவன் வரும்போது 2 பரிவாரங்கள் என்ன பண்றான்? அப்ப யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நான் சில காரியங்கள்ல இதெல்லாம் நான் செய்கிறேன், நல்லா அதோ முதல்ல கர்த்தரை நம்ப ஆரம்பிக்கிறேன், கர்த்தரை நோக்கி பார்க்குறேன், கர்த்தருக்காக நிற்கிறேன், இல்லை கர்த்தரை துதிக்கிறேன், அது என்னதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நான் பொருத்தனைக்குள்ளார வரப்போறேன். நான் அப்படிதான் பொருத்தனை பண்ண, ஆண்டவரே 10 கொடுத்தேன், எனக்கு ஒன்றும் சரி வரல, 20 கொடுக்குறேன், 30 கொடுக்குறேன், இப்போ 30ல் நிறுத்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் முடிவு பண்ணும், ஆண்டவரே
யாரும் வாழ்ந்துடாத வாழ்க்கைக்குள்ள நான் போகணுமா? உலகம் பிரச்சனையா இருக்கலாம். ஆனா எனக்கு ஆசீர்வாதமா? உலகத்துல நெருக்கமா இருக்கலாம். எனக்கு நெருக்கம் இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யறது? நான் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ணுவேன்னா, விதைப்பேன். விதைக்க, விதைக்க, விதைக்க அந்த விதையத்தின் மூலமாக அறுவடை என்ன பண்ணும்? ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அதுல நீங்க முடிவு பண்ணுங்க. இது ஒண்ணும் உங்கட்ட இது பண்ணி பேசுறது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடத்துனது. போன வாரம் எப்படி வாடகை குடுக்க போறோம்? என்ன செய்ய போறோம்னு இருந்துச்சு. ஆனா அந்த தேவைகள போன வாரம் கர்த்தர் சந்திச்சார். ஹல்லேலூயா! இன்னைக்கும் அத சந்திக்க போதுமானவரா என்ன பண்றாரு? இருக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கும் உங்களுக்கு சந்திக்க போறாரா? நீங்க நம்புறீங்களா? கர்த்தர பொருத்தனை பண்ணுங்க. எழுந்திருக்கலாமா?